அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த பிறையீட்டு வளமை போன்று மனாப் இஸ்லாம் ஹுத்பா பிரசங்கங்களுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு நிகழ்ச்சியோடு அவங்களை சந்திப்பதில் பெருமாச்சி. அல்லாஹ்வின் கிருபை 573வது வாரத்தில் உங்களை சந்திக்கிறேன். முதல் மஸ்ஜித் ஹராம் மக்கா முக்கர்ரமுடைய ஹுத்பா, இந்த ஹுத்பா ஷேக் அப்துல்லா ஜுஹனி ஹாஃபிதுல்லாஹ் எழுதினார்கள். பெருநாள் தினத்துக்கு 2 தினங்கள் பிந்தி, அதாவது ஷவ்வால் மாதத்துடைய முதலாவது ஜுமா பிரசங்கம். ரமதானுக்கு பின்னாலும் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடப்பது, பாவங்களை தவிர்த்து நடப்பதிலே தொடராக ஈடுபட வேண்டும், அந்த தன்மைகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு உபதேசம். ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய அடியார்களே பொதுவாக எப்பொழுதுமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அஞ்சு நடவுங்கள், அவனுடைய தடைகளை தவிர்த்து நடவுங்கள், அதனுடைய ஞாபகத்துகளுக்கு அருட்கொடைகளை நன்றி செலுத்துங்கள். மிக பெரும் அருட்கொடைகளை எல்லாம் உங்களுக்கு அல்லாஹ் வாரி வழங்கினான், சரிவாக வழங்கினான். ரமதான் மாதத்தில் நோன்பு நோற்பதற்கு, நின்று வணங்குவதற்கு, அதே போன்று அந்த ரமதான் மாதத்துக்கான பல தயாரிப்புகள், அந்த ரமதானை சிறந்த முறையிலே முடித்து வைப்பதற்கும் உங்களுக்கு அல்லாஹ் பாக்கியத்தை நசீபாக்கினான். எனவே யார் யாரெல்லாம் ரமதான் மாதத்தை அடைந்து நோன்பு நோற்று நின்று வணங்கி ஈமானுடனும் நன்மை எதிர்பார்த்தும் நின்று வணங்கி அந்த அமல்கள் ஈடுபட்டவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். அதேபோல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு நல்ல கண்ணியமான மனித நேயத்தோடு நடக்கின்ற பண்பு, அதேபோல் அல்லாஹ்வோடு உரையாடுவதில் இன்பம் காணுகின்ற ஒரு பாக்கியம் கிடைத்ததோ, அதேபோல் யார் யாரெல்லாம் பாவங்களை தவிர்த்து கொண்டார்களோ, தவறுகளை விட்டும் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்களோ, வீண் வதந்திகள், பொய்கள், இப்படியான பேச்சுக்களை தவிர்த்து கொண்டார்களோ, பெரும் பெரும் பாவங்கள், வெளிப்படையான பாவங்களை தவிர்த்து கொண்டார்களோ, அப்படியானவர்கள் சுபசோபனம் உண்டாகட்டும். தன்னுடைய ரப்புக்கு வழிபட்டு அவருடைய ரமதான் மாதத்தை கண்ணியப்படுத்தி தன்னுடைய இறைவனுக்காக மன தூய்மையோடு அமல் செய்த மக்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும், சுபசோபனம் உண்டாகட்டும். அவர்களுக்கு வாழ்த்து என்று வாழ்த்து கூறிவிட்டு, அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடப்பதிலே எல்லா காலங்களிலும் தொடராக ஈடுபடுங்கள், அதில் இஸ்திகாமத்தா நிலையாக செயல்படுங்கள். ரமதானுக்கு பின்னால் நல்ல அமல்களை, ரமதானிலே என்னென்ன நல்ல உபகாரங்கள், நல்ல கிரியைகளை, நற்கிரியைகளை செய்தீர்களோ அதை களங்கப்படுத்தி விட வேண்டாம், மாசுபடுத்தி விட வேண்டாம். அது அப்படி நீங்கள் செய்துவிட்டால் பொதுவாக நீங்கள் தவறின் பக்கம் சென்று விடுவீர்கள். அது ஷைத்தானுக்கு வழிபடுவதற்கு வழிவகை ஏற்படுத்திவிடும். அதே போல் பாவங்களில் மீண்டும் விடுபடுவதற்கு உங்களை சந்தர்ப்ப சூழல் ஏற்படுத்திவிடும். எனவே ஒரு அமல் சீராக அமைந்ததுக்கு பின்னால் அதை சீர்குலைப்பது இருக்கிறது. அது எப்பொழுதுமே அந்த சீர்குலைக்கின்றவர் நல்ல காரியங்களை செய்துவிட்டு அந்த காரியங்களை உதறி தள்ளிவிட்டு பாவங்களிலே பழையபடி காலங்களை வீணாக்கின்ற இருக்கிறாரே, அவர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும், அருளை விட்டும், நன்மைகளை விட்டும், பாக்கியங்களை விட்டும் துர்ப்பாக்கியம் அடைந்த, துரத்தப்பட்ட, ஒதுக்கப்பட்ட நபர் என்பதற்கான அடையாளம், அல்லாஹ் கைவிட்டதற்கான அடையாளம், அல்லாஹ் புறக்கணித்ததற்கான அடையாளம். எனவே ரமலானுடைய இறைவன் தான் ஷவ்வாலிலும் நமக்கு இறைவன், ஏனைய மாதங்களிலும் அவன்தான் இறைவன். எனவே அவன் எப்பொழுதும் அல்லாஹ் தனக்கு மாறுபாடு நடப்பதை விரும்பாதவன். எனவே அல்லாஹ்விடம் மிக நாணத்தோடு, வெட்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் பார்த்து கொண்டு சிந்தனையோடு வாழுங்கள். அல்லாஹ் எப்பொழுதும் உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். உங்களுடைய ரகசியங்கள், பரகசியங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும் சொல்லிட்டு சூரா ஹூதுடைய 5வது வசனத்தை ஓதினார்கள். அவர்கள் தன்னுடைய ஆடைகளால் மூடிக்கொள்ளும் பொழுதும் அல்லாஹ் அவருடைய ரகசியங்கள், பரகசியங்களை அறிவான். அவன் உள்ளங்களிலே மூடி செய்கின்ற, மறைத்து செய்கின்ற மறைவு, திரைக்கு மறைந்து செய்வதை அறிவதை விடபடி மேலே உள்ளங்களில் ஊசலாடுகின்றவற்றை அவன் அறியக்கூடியவன். எனவே புடவைகளை, ஆடைகளை மறைத்து போர்த்தி கொண்டு செய்கின்ற பாவங்கள் அவனுக்கு தெரியாதா என்ற கருத்தில் அந்த ஆயத்தை ஓதிவிட்டு முதலாவது ஹுத்பா, சுருக்கமான ஹுத்பாவின் இறுதிக்கட்டத்தை அடைகிறார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே காட்டி தந்த வழிமுறையில் நல்ல அமல்களிலே தொடராக ஈடுபடுவது. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு அமலை செய்தால் நிலையாக செய்வார்கள், திறம்பட நிலையாக செய்வார்கள். எப்பொழுதாவது நோயின் காரணமாக அல்லது இரவு தன்னை மிகைத்து தூக்கம், இரவு வணக்கம் புரியாமல் தூக்கம் மிகைத்து கண்ணாயிருந்து விட்டால் பகலிலே 12 ரக்காத் நபிகள் அதுக்கு மாற்றீடாக தொழுவார்கள். நஃபில் தொழுகைகள் கூட, இரவில் விடுபட்ட நஃபில் தொழுகைகள் கூட கல்லா செய்திருக்கிறார்கள். மஸ்ரூக் ரஹிமஹுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டேன், ஆயிஷாவுடைய மாணவர் ஆயிஷாவிடம் கேட்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு மிக உவப்பான அமல்கள் எது, அமல்களிலே உவப்பானது எது, பிடித்த அமல் எது சொன்னார்கள்? அத்தாயிம், நிரந்தரமான அமல். புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா லுஹா தொழுகை 8 ரக்காத் தொழக்கூடிய பழக்கம் இருந்தது. தொடர்ந்து காலை அந்த முற்பகல் தொழுகை, சூரியன் உதித்து ஒரு அரை மணி நேரத்துக்கு பின்னால் ஆரம்பம் நேரம், சூரியன்
உச்சம் கொடுக்க லுஹருக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாள் வரைக்கும் சொல்லலாம். அந்த தொழுகையை 8 ரக்காத் தொழுது வருவார்கள். கேட்கப்படுது, இப்படி நீங்கள் 8 ரக்காத் இன்பமாக தொடர்ச்சியாக தொழுது வருகிறீர்களே என்று கேட்கப்படுகிறோம். என்னுடைய தாய் தந்தையுடைய வஃபாத்துக்கு பின்னால் சொன்னார், தாய் தந்தை எனக்காக உயிர்ப்பிக்கப்பட்டாலும், அதாவது தாய் தந்தை உயிரோடு எழுப்பப்பட்டிருக்காக என்ற செய்தி கிடைத்தாலும் அந்த சந்தோஷத்தினால் மகிழ்ச்சியினால் லுஹா தொழுகையை விட மாட்டேன். அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான நிலைமை ஏற்பட்டாலும் அந்த மகிழ்ச்சியில் இந்த லுஹா தொழுகை மறக்க மாட்டேன், விட மாட்டேன். மேலே புகாரி முஸ்லிம் நிலையான அமலை பற்றிய ஹதீஸ் இப்பொழுது மாலிக் ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத். அதேபோல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பை ஒரு அடியான் இந்த பண்பாடின் மூலம் அடையலாம். அதாவது தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும். நிச்சயமாக அல்லாஹ் தௌபா செய்யக்கூடியவர்களை, பாவமிச்சு பெறக்கூடியவர்களை, தன்னைத்தானே பாவங்களை விட்டும் தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். பக்ரா 222வது வசனம். அல்லாம அது ரஹிமஹுல்லாஹ் சொல்றார்கள், நிச்சயமாக இந்த ஆயத்துடைய விளக்கமாக சொல்றார்கள், நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களிலிருந்து எப்பொழுதுமே தௌபாவோடு வாழக்கூடியவர்களையும் எப்பொழுதும் பாவங்களை தவிர்த்து நடக்கக்கூடிய தூய்மையாளர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான் என்பது அவருடைய கருத்து. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எல்லா இரவு பகல்களில் எல்லாம் நீங்கள் பொதுவாக எல்லா மாதங்கள் வருடங்கள் எல்லாமே இது நமது அஜல் கால தவணைக்காக நிர்ணயம் செய்யப்பட்டவைகள். சில வாரங்கள், சில மாதங்கள், சில வருடங்கள் என்று, சில நாட்கள் என்று தவணைகளாக முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றனவே தவிர நல்லமல் செய்வதற்கான நேர சூசிகளாக அமைந்திருக்கின்றன தவிர அது பாவத்துக்குரியதல்ல. எனவே நம்முடைய காலம் நாள் செல்ல செல்ல காலம் வாரமாக மாறும், வாரம் மாதமாக, மாதம் வருடமாக, வருடங்கள் ஆயுள் முடியும். எனவே நம்முடைய ஆயுள் முடிந்து நம்மை வெகு சீக்கிரமாக நம்முடைய ஆயுள் முடிவின்பால் இட்டு செல்கின்றது அந்த காலங்கள். எனவே எப்பொழுதுமே நல்லதோ கெட்டதோ அது அமல்களை அது சேகரித்து கொள்ளும். அது அந்த காலங்களை செய்து கொள்ளும், தன்னகத்தை அமல்களை எடுத்துக்கொள்ளும். நமது நல்லதோ கெட்டதோ எல்லாவற்றையும் அதை எடுத்துக்கொண்டு செல்லும், எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு பாதுகாப்பாக செல்லும். எனவே நம்முடைய அமல்கள் உடைய பொக்கிஷங்களாகத்தான் காலங்கள் இருக்கின்றன. காலம்தான் அமல் என்றால் காலம். காலத்தை செலவழித்து நேரத்தை செலவழித்தான் அமல்கள் செய்ய வேண்டும். எனவே அந்த அமல்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு வங்கி போன்றது தான் நம்முடைய காலங்கள், நேரங்கள், மாதங்கள், வருடங்கள் எல்லாமே. எனவே நீங்கள் எப்பொழுதுமே அதற்குள் நீங்கள் பாதுகாப்பாக சேமிக்க வேண்டிய, அமானிதமாக சேர்க்க வேண்டியது நமக்கு சான்று, உங்களுக்காக நற்சான்று பகரக்கூடிய நல்ல அமல்கள், உங்களுக்காக வந்து சான்று பகர நல்ல அமல்னு சொல்லி ஒரு ஆயத்தை ஓதி முடிக்கிறார்கள். அதாவது ஹிஜ்ருடைய 99 வசனம், நீங்கள் உங்களுக்கு உறுதியான மரணம் வரும் வரைக்கும் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடவுங்கள். இபாதத்தில் ஈடுபட வேண்டும் மௌத்து வரைக்கும். காலாகாலம், வருட வருடம், மாதம் அல்ல, ஆயுள் பூராக நீங்கள் இபாதத்தில் ஈடுபட்டு அல்லாஹ்வுக்கு அடியானாக வாழ்ந்து வணக்க வழிபாடு ஈடுபட வேண்டும் மௌத்து வரைக்கும். ஒரு இபாதத்திலே மரணிக்க வேண்டும் சொல்லி முடித்து விடும். முதல்ல இஸ்திக்பார் செய்து துவாவோட அந்த ஹுத்பா முடித்து விட்டு 2வது ஹுத்பாவில் ஹம்ஸ் ஸலவாத்து பின்னால் பொதுவாக அல்லாஹ் பயந்து நடவுங்கள், உண்மையாக பயந்து கொள்ளுங்கள், உண்மையான தக்வாவை கடைபிடியுங்கள். எப்பொழுதுமே நீங்கள் உறுதியான முடிச்சை பட்டுப்பிடியுங்கள் இஸ்லாத்திலே. அதாவது அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் அருள் பாக்கியங்கள் உள்ளதுதான் மக்களுடைய இந்த சமுதாயத்தின் மீது அல்லாஹ் புரிந்திருக்கும் பாக்கியம். அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவது, அவருடைய மதிப்பை இனி உம்மத்துகளுக்கு மத்தியிலே அல்லாஹ் மிகவும் உயர்த்திய ஒரு விடயத்துக்கு அடையாளம்தான் தொடராக நல்ல அமல்களுடைய பாக்கியங்களை கொடுப்பது, தொடராக நற்கிரியலுடைய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பது. அதே போன்றுதான் ரமதான் முடிந்தாலும் ஷவ்வால் இருக்கிறார். ஷவ்வால் 6 நோன்புடைய அந்த சுன்னத்தான் அமலையாக தான் நபி மூலம் நமக்கு காட்டி தந்திருக்கிறான். யார் ரமதானை நோன்பு நோட்டு விட்டு அதை துயர்ந்து 6 ஷவ்வாலுடைய 6 நோன்புடைய நோட்பாரோ காலம் முழுக்க நோன்பு நோற்றவர் போன்று. எனவே அதை நீங்கள் அதையும் பிடிப்பதில் நீங்கள் பிரயத்தனம் காட்டுங்கள், அதுக்கு அல்லாஹ் வழிபாட்டு பக்கம் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு ஆல் இம்ரானுடைய ஒரு ஆயத்தோடு முடிக்கிறார்கள். எங்களுடைய ரப்பே, எங்களுடைய உள்ளங்களை எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின்னால் வழிகெடுத்து விடாதே, தவறச் செய்து விடாதே, வழி தவறச் செய்து விடாதே, சருகச் செய்து விடாதே. எங்களுக்கு நீ உன் புறமிருந்து உன்னுடைய அருள் பாக்கியத்தை கிருபையை நமக்கு வழங்குவாயாக, நன்கொடையாக, அன்பளிப்பாக. நீ கொடையளிப்பவன், அன்பளிப்பவன். ஆல் இம்ரான் 8வது வசனம் நீண்ட துஆ பிரார்த்தனையோடு சுருக்கமான ஹுத்பாவிலிருந்து ஷேக் அப்துல்லா ஜுஹனி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் விடைபெறுகிறார்கள். விளம்பர இடைவெளியத்துடன் மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.